வணக்கம். நாம இன்னைக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்துவது பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த அலசப் போறோம். ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு காணொளியை நீங்க பகிர்ந்திருந்தீங்க. அதுல ஒரு சித்த மருத்துவர் சில குறிப்புகள் சொல்லியிருந்தார். ஆமா, இந்தியாவுல இது எவ்ளோ பெரிய சவால்னு நமக்கு தெரியும். கரெக்ட். நிறைய பேர் டயட், உடற்பயிற்சின்னு முயற்சி பண்ணியும் அந்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ரொம்ப சிரமப்படுறாங்க. ம், சோ இந்த காணொளியில அந்த மருத்துவர் சொன்ன 10 குறிப்புகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. இது வெறும் பொதுவான ஆலோசனைகள் மாதிரி இல்ல. ஆமா, ஒவ்வொரு குறிப்புக்கு பின்னாலயும் ஒரு அறிவியல் காரணம் இருக்குது. சரிதான். அது மட்டும் இல்ல. இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இது வெறும் இத சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றத தாண்டி ஒரு வாழ்க்கை முறையை எப்படி சரி செய்யலாம்னு சொல்லுது. ஆமா, பாரம்பரிய சித்த மருத்துவ ஞானத்தையும் நவீன அறிவியல் பார்வையையும் இது இணைக்குது. அப்போ முதல் விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்கலாம். உணவு. சரி. உணவுன்னு வரும்போது காலை உணவு தான் முதல் புள்ளி. காலை உணவை தலைக்க கூடாதுங்கிறது நாம அடிக்கடி கேட்கறது தான். ம்ஹும். ஆனா சிலர் சர்க்கரையை குறைக்கிறேன்னு சொல்லி சாப்பிடாமலே இருந்துட்டு மதியம் ஒரேடியா சாப்பிடுறாங்க. ஆமா, இது ஒரு பொதுவான தப்பு. அந்த காணொளியின்படி இது ஏன் ஒரு பெரிய தவறு? இது ஒரு ரொம்ப ஆபத்தான தவறான கருத்து. அந்த வீடியோல மருத்துவர் தெளிவா விளக்குறாரு. நீங்க காலை உணவை தவிர்க்கும்போது உங்க உடலுக்கு சக்தி தேவைப்படும் இல்லையா? ஆமா. அப்போ உங்க மூளை கல்லீரலுக்கு ஒரு சிக்னல் அனுப்பும், நமக்கு சக்தி பத்தல, குளுக்கோஸ உருவாக்கு ஆ, அப்படின்னு. ஆ, ஓ அப்படியா? ஆமா, உடனே உங்க கல்லீரல் அதுல சேமிச்சு வச்சிருக்கிற சர்க்கரைய ரத்தத்துல வெளியிடும். அப்போ நாம சாப்பிடாமலே. சாப்பிடாமலே உங்க ரத்த சர்க்கரை அளவை ஏறிடும். இதுக்கு பேரு தான் ஃபாஸ்டிங் ஹைப்பர் கிளைசீமியா. ஓகே ஓகே. அப்போ சாப்பிடாம இருக்கிறது பிரச்சனைய இன்னும் மோசமாக்குது. மிகச்சரி. சரி. அப்போ காலை உணவா என்ன சாப்பிடணும்? நம்ம ஊர்ல இட்லி, தோசை இல்லனா டீ காஃபியோட நாளை ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். ஆமா. ஆனா அந்த காணொளி காலை உணவுல புரதம், அதாவது புரோட்டீனோட முக்கியத்துவத்தை ரொம்ப வலியுறுத்துது. கொண்டைக்கடலை, பயிறு, முட்டை இதெல்லாம் சேர்க்க சொல்றாங்க. கரெக்ட். புரதத்துக்கும் இந்த சர்க்கரை அளவுக்கும் என்ன தொடர்பு? ஆமா, இதுதான் இந்த காணொளியோட ஒரு முக்கியமான பாயிண்ட். ம், புரதம் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட். அது ஜீரணமாக அதிக நேரம் எடுத்துக்கும். ஓகே. நீங்க வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் சாப்பிடும்போது அது ரொம்ப வேகமா உடைஞ்சு குளுக்கோஸா ரத்தத்துல கலந்துரும். சரி. ஆனா அதோட புரோட்டீனை சேர்க்கும்போது ஓ, அந்த வேகத்தை குறைக்குமா? சரியா சொன்னீங்க. அந்த குளுக்கோஸ் ரத்தத்துல கலக்கிற வேகத்தை இது கணிசமா குறைச்சிடும். ஒரு அதிவேக ரயில ஒரு பயணிகள் ரயிலா மாத்துற மாதிரி. வாவ், நல்ல உதாரணம். அப்போ அந்த வேகம் குறையிறது தான் இங்க முக்கியம். ஆமா, அந்த வீடியோல ஒரு கணக்கு கூட சொல்றாங்க. ஒரு நாளைக்கு தேவையான புரதத்துல 60% காலையிலேயே எடுத்துக்கிட்டா நாள் முழுக்க பசி உணர்வு கட்டுப்படுத்தப்படும்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அடிக்கடி பசி எடுக்கிறதும் இனிப்பு சாப்பிட தோன்றதும் தான். ஆமா ஆமா. புரதம் நிறைந்த காலை உணவு பசியை தூண்டுற கிரெலின் ஹார்மோனை கட்டுப்படுத்தி நிறைவை தர்ற லெப்டின் ஹார்மோனை ஊக்குவிக்கும். புரியுது. இதனால தேவையில்லாத ஸ்நாக்ஸ் சாப்பிடுறது குறையும். ஆமா, அடுத்த வேளை உணவோட அளவும் கட்டுக்குள்ள இருக்கும். சூப்பர். அப்போ புரதம் ரொம்ப முக்கியம். புரதம் போலவே உணவில் சேர்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் நார்ச்சத்து, அதாவது ஃபைபர்னு அந்த வீடியோல சொல்றாங்க. ஆமா, ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுலயும் நார்ச்சத்து இருக்கணும்னு சொல்றாங்க. இது எப்படி வேலை செய்யுது? இதுவும் புரதம் செய்யற வேலை மாதிரி தான், ஆனா வேற ஒரு வழியில. ஓகே. நார்ச்சத்து, குறிப்பா கரையக்கூடிய நார்ச்சத்து குடல்ல ஒரு ஜெல் மாதிரி ஒரு பொருளை உருவாக்கிடும். ஜெல் மாதிரியா? ஆமா, அது சர்க்கரை ரத்தத்துல உறிஞ்சப்படுற வேகத்தை இன்னும் மெதுவாக்கும். ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரி. அது சர்க்கரைய தனக்குள்ள இழுத்துக்கிட்டு ரொம்ப மெதுவா வெளியிடும். இது நல்லா புரியுது. அந்த வீடியோல ஒரு கணக்கு சொல்றாங்களே, உங்க எடை 50 கிலோவா இருந்தா ஒரு நாளைக்கு 100 கிராம் நார்ச்சத்து தேவைன்னு. இது கொஞ்சம் அதிகமா தெரியலையா? அது ஒரு இலக்கு தான். எடுத்த எடுப்பிலே அதை அடையணும்னு இல்ல. சரி. படிப்படியா அதிகரிக்கணும். 100 கிராம்ங்கிறது காய்கறிகள், கீரைகள், முழு தானியங்கள், பருப்புன்னு எல்லாத்தையும் சேர்த்து வர்ற கணக்கு. இது எப்படி சுலபமாக்கலாம்? ஒவ்வொரு வேளை சாப்பாட்டோடையும் 1 கப் காய்கறி, அது பச்சையாவோ இல்ல வேக வச்சோ, வெள்ளரிக்காய், கேரட், பீன்ஸ் மாதிரி எதையாவது சேர்த்துக்கிறது ஒரு நல்ல தொடக்கம். தட்டுல பாதி காயை ஏன் கடுவுன்னு சொன்னது போல. அதேதான், அதுதான் அடிப்படை விதி. சரி. இப்போ புரதம், நார்ச்சத்து பத்தி பேசிட்டோம். ஆனா அந்த வீடியோல நான் கவனிச்ச ஒரு விஷயம், நாம எப்படி சாப்பிடுறோங்கிறது கூட முக்கியம்னு சொல்றதுதான். ஆமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. உணவை நல்லா மென்னு சாப்பிடணும்னு சின்ன வயசுல இருந்தே கேக்குறோம். ஆனா அதுக்கு இவ்ளோ பெரிய பங்கு இருக்கிறது எனக்கு புதுசா இருந்துச்சு. கண்டிப்பா.
இதுல உளவியலும் இருக்கு, உடலியலும் இருக்கு. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அந்த வீடியோல மருத்துவர் கேக்கும்போது பல சர்க்கரை நோயாளிகள் 5-10 நிமிஷத்துல அவசரமா சாப்பிட்டு முடிச்சிடறதா சொல்றாங்க. ஆமா, நிறைய பேர் அப்படிதான். நாம உணவை நல்லா மெல்லும்போது நம்ம மூளைக்கு வயிறு நிரம்புதுங்கிற சிக்னல் போக கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். 20 நிமிஷமா? ஆமா, நம்ம வேகமா சாப்பிட்டா அந்த சிக்னல் வரதுக்குள்ள தேவைக்கு அதிகமா சாப்பிட்டுடுவோம். இது உளவியல் ரீதியான காரணம். உடலியல் ரீதியா என்ன நடக்குது? உடலியல் ரீதியா பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் வயித்துல இல்ல, நம்ம வாயிலே ஆரம்பிச்சிடுது. ஓ, நம்ம உமிழ்நீர்ல இருக்கிற சலைவரி அமிலேஸ் அப்படிங்கிற நொதி தான் இந்த வேலையை செய்யுது. நீங்க நல்லா மெல்லும்போது இந்த முதல் கட்ட செரிமானம் சரியா நடக்கும். இதனால கணையத்துக்கு வேலைப்பளு குறையுமா? மிகச்சரி. கணையத்துக்கு வேலைப்பழு குறைஞ்சா இன்சுலின் தேவையும் குறையும். நல்லா மென்னு சாப்பிட்டாலே 50% ரத்த சர்க்கரையை குறைச்சவங்க இருக்கிறதா அந்த வீடியோல சொல்றாங்க. அப்படியா? இது பெரிய விஷயம். ஆமா, ஒவ்வொரு கவள உணவையும் குறைஞ்சது 10 முறையாவது மெல்லணும்னு அவங்க பரிந்துரைக்கிறாங்க. ஆக என்ன சாப்பிடுறோம், எவ்வளவு சாப்பிடுறோம் என்பதைப் போலவே எப்படி சாப்பிடுறோங்கிறது முக்கியம். கரெக்ட். சரி, அடுத்ததா சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை ஒரு மருந்து மாதிரி பயன்படுத்த சொல்றாங்க. அதுல முதல்ல வர்றது லவங்கப்பட்டை போட்ட தண்ணி. இது ஒரு மசாலா பொருள் தானே? இது எப்படி சக்கரை நோய்க்கு உதவும்? இதுதான் பாரம்பரிய மருத்துவத்தோட சிறப்பு. லவங்கப்பட்டை 2 விதமா வேலை செய்யுதுன்னு அந்த வீடியோல சொல்றாங்க. என்னென்ன? ஒன்னு, இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டிய, அதாவது இன்சுலினோட செயல்திறனை அதிகரிக்குது. இன்சுலின் சென்சிட்டிவிட்டினா? அதாவது நம்ம செல்கள் இன்சுலினோட கட்டளைய எவ்ளோ திறமையா கேக்குதுங்கிறது தான். சிலருக்கு இன்சுலின் எதிர்ப்பு இருக்கும், அப்போ செல்கள் இன்சுலின் பேச்ச கேட்காது. ஓகே. லவங்கப்பட்டை இந்த தடைய நீக்க உதவுது. சரி, ரெண்டாவது என்ன? வீடியோல பிரவுனிங் ஆஃப் ஃபேட்டும் ஒரு வார்த்தை சொல்றாங்க, அது புரியல. நல்ல கேள்வி. நம்ம உடம்புல வெள்ளை கொழுப்பு, பழுப்பு நிற கொழுப்புன்னு 2 வகை இருக்கு. சரி. வெள்ளை கொழுப்பு ஆற்றலை சேமிச்சு வைக்கும், ஒரு கிடங்கு மாதிரி. ஆனா பழுப்பு நிற கொழுப்பு ஆற்றலை எரிச்சு வெப்பத்தை உருவாக்கும், ஒரு தொழிற்சாலை மாதிரி. ஓ, லவங்கப்பட்டை என்ன பண்ணுதுன்னா இந்த சேமிச்சு வைக்கிற வெள்ளை கொழுப்ப பழுப்பு நிற கொழுப்பு மாதிரி ஆற்றலை எரிக்க வைக்குது. இது நம்ம வளர்ச்சிதை மாற்றத்துக்கு, அதாவது மெட்டபாலிசம்த்துக்கு ஒரு பெரிய ஊக்கம். அருமையான விளக்கம். அடுத்தது முளைக்கட்டிய வெந்தயம். வெந்தயம் நல்லதுன்னு தெரியும், ஆனா அத முளைக்கட்ட வைக்கிறதுல என்ன ஸ்பெஷல்? வெந்தயத்துல இயல்பாவே நார்ச்சத்து ரொம்ப அதிகம். முளை கட்டும்போது அதோட ஊட்டச்சத்து மதிப்பு பல மடங்கு அதிகரிக்குது. ஓ, அப்படியா? குறிப்பா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் சில அமினோ அமிலங்களும் அதிகமாகுது. அந்த வீடியோல சொல்ற மாதிரி 3 நாள் முளைக்கட்டிய வெந்தயத்தை அப்படியே மென்னு சாப்பிடுறது இல்லனா ஜூஸா குடிக்கிறது நல்ல பயன் தரும். 300-400ன்னு இருந்த சர்க்கரை அளவு கூட கட்டுக்குள்ள வந்ததா சொல்றாங்க. ஆமா, அது அதோட செயல்திறனை காட்டுது. சரி, அடுத்தது சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்ட ஒரு பானம் நெல்லிக்காய் அண்ட் மஞ்சள். இதன் பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு? இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த கலவை. நெல்லிக்காயில வைட்டமின் சி ரொம்ப அதிகம். அது உடம்புல இருக்கிற உள் அழற்சியை குறைக்கும். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. கரெக்ட். சக்கரை நோய்ங்கிறது ஒரு அழற்சி நிலையும் கூட. மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் பத்தி சொல்லவே வேணாம். ஆமா, அதுவும் ஒரு சிறந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இந்த ரெண்டும் சேரும்போது அது கணையத்தோட செல்களை பாதுகாத்து இன்சுலின் சுரப்ப மேம்படுத்தும். இதை எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பெரிய நெல்லிக்காய விதை நீக்கிட்டு அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சு தண்ணியில கலந்து காலையில வெறும் வயித்துல குடிக்கணும். ஓகே, உணவுப் பொருட்களை பத்தி விரிவாக பார்த்துட்டோம். இப்போ உடற்பயிற்சி. ஜிம்முக்கு போறது, ரொம்ப தூரம் நடக்கிறதெல்லாம் எல்லோராலையும் முடியாது. ஆனா இந்த வீடியோல சொல்ல பயிற்சிகள் ரொம்ப எளிமையா இருக்கு. குறிப்பா சாக்த பிறகு செய்யற ஹீல்ஸ் அப். ஆமா, குவிங்கால்களை உயர்த்துற பயிற்சி. உட்கார்ந்த இடத்திலே இதை செய்யலான்னு சொல்றாங்க. இது எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது ஒரு நுட்பமான ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சி. சொல்லுங்க. சாப்பிட்ட பிறகு அடுத்த 30-60 நிமிஷத்துக்குள்ள ரத்தத்துல சர்க்கரை அளவு உச்சத்தை அடையும். சரி. அந்த நேரத்துல இந்த குதிங்கால் பயிற்சியை செய்யும்போது உங்க கெண்டைக்கால் தசைகளுக்கு, அதாவது காஃப் மசில்ஸ்க்கு அதிக ரத்தம் பாயும். தசைகளுக்கு வேலை கொடுக்கும்போது அது ஆற்றலுக்காக ரத்தத்துல இருக்கிற குளுக்கோஸ இன்சுலின் உதவி இல்லாமலேயே எடுத்துக்கும். என்னது, இன்சுலின் உதவி இல்லாமலேயேவா? இது ரொம்ப முக்கியமான தகவல். ஆமா, உங்க கெண்டைக்கால் தசைகளை ஒரு குளுக்கோஸ் ஸ்பாஞ்ச் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க அந்த பயிற்சி செய்யும்போது அந்த ஸ்பாஞ்ச் ரத்தத்துல இருக்கிற அதிக சர்க்கரைய உறிஞ்சிடுது. அப்போ சர்க்கரை அளவு திடீர்னு உயர்றது தடுக்கப்படுது. சரியா சொன்னீங்க. நின்னுக்கிட்டே குதிங்கால மட்டும் ஒரு 50 முறை ஏத்தி இறக்குனா போதும்.
இத ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க கூட ஈஸியா செய்யலாம். இதோட தொடர்புடைய அடுத்த குறிப்பு, சாப்பிட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் நடக்கிறது. ஆமா. இதுவும் பல மருத்துவர்கள் சொல்றதுதான். இதுல தேரையர் சித்தர் சொன்ன ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டுறாங்களே, அது என்ன? ஆமா. நன்கு பெற உண்டபின் குறுநடையும் கொள்வோம் அப்படின்னு தேரையர் சித்தர் வரிகள சொல்றாங்க. அதோட அர்த்தம்? நல்லா சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் தூரம் நடந்தா நோய்கள் வராதுன்னு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே சொல்லிருக்காங்க. வாவ்! இது வேகமான நடைப்பயிற்சி கிடையாது. நிதானமா ஒரு ஃபோன் பேசிக்கிட்டோ இல்ல பாட்டு கேட்டுக்கிட்டோ நடந்தா கூட போதும். இதுவும் தசைகளை இயக்கி சர்க்கரையை பயன்படுத்த உதவுது. அதேதான். பாரம்பரிய அறிவும் நவீன அறிவியலும் ஒரே புள்ளியில சந்திக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா. இந்த குறிப்புகள் எல்லாம் பார்த்தா இது வெறும் 10 டிப்ஸ் மாதிரி இல்ல. காலையிலிருந்து இரவு வரை நம்ம வாழ்க்கை முறையை எப்படி மாத்துறதுன்னு ஒரு முழுமையான வழிகாட்டியா இருக்கு. எப்படின்னு சொல்றீங்க? இது எதை நீக்கணும்னு சொல்றத விட எதை சேர்க்கணும்னு தான் அதிகமா சொல்லுது. புரதத்தை சேருங்க, நார்ச்சத்தை சேருங்க, நல்ல பழக்கங்களை சேருங்கன்னு சொல்லுது. ஆமா, இது ஒரு ஊக்கமளிக்கிற அணுகுமுறை தான். ஆமா. இப்போ இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. இந்த குறிப்புகள்ல உங்க அன்றாட வாழ்க்கையில உடனடியா ரொம்ப எளிமையா எதை சேர்க்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. அது உணர்வு மெதுவா மென்னு சாப்பிட்றதா இருக்கலாம். இல்லனா சாப்பிட்ட பிறகு செய்யற அந்த 2 நிமிஷம் குதிங்கால் பயிற்சியாக கூட இருக்கலாம். ம். ஒரு சின்ன ஆனா தொடர்ந்து செய்யற ஒரு மாற்றம் உங்க ஆரோக்கியத்துல எவ்ளோ பெரிய ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சிந்திச்சு பாருங்க. சர்க்கரை நோயை வெல்லுங்கள். அறிவியலும் பாரம்பரியமும் இணைந்த 10 வழிகாட்டுதல்கள். இவை ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்ட நடைமுறைக்கு ஏற்ற வழிகள். ஏன் பல முயற்சிகள் தோல்வியடைகின்றன? இந்தியா சர்க்கரை நோய்களின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. நம்மில் பலர் உணவு முறைகளை பின்பற்றுகிறோம். பல ஆலோசனைகளை கேட்கிறோம். ஆனாலும் சர்க்கரை அளவு குறையவில்லை. இந்த விளக்க காட்சியில் ஆராய்ச்சி மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட 10 சிக்கல்களுக்கு வழிமுறைகளை பகிர்ந்து கொள்கிறோம். இவற்றை நீங்கள் சரியாக பின்பற்றினால் உங்கள் சர்க்கரை அளவில் நிச்சயம் ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். வெற்றிக்கான 4 தூண்கள். ஒரு முழுமையான அணுகுமுறை. காலை பொழுதின் கட்டுப்பாடு. உணவின் சக்தி. உணவுக்கு பின் செயல்பாடு. முழுமையான நல்வாழ்வு. தூண் 1. காலை பொழுதின் கட்டுப்பாடு. காலை உணவு புரதத்துடன் கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தொடக்கம். காலை உணவை தவிர்த்தால் கல்லீரல் குளுக்கோஸை வெளியிட்டு இரத்த சர்க்கரை அதிகரிக்கும். புரதம் குளுக்கோஸ் உறிஞ்சப்படுவதை மெதுவாக்கி பசி உணர்வை கட்டுப்படுத்துகிறது. காலை உணவை ஒருபோதும் தவிர்க்காதீர்கள். காலையில் எழுந்ததும் டீ காபிக்கு பதிலாக நேரடியாக காலை உணவை உண்ணுங்கள். உங்கள் உடலுக்கு தேவையான புரதத்தில் 60% காலை உணவிலேயே எடுத்துக்கொள்ளுங்கள். வேக வைத்த கொண்டைக்கடலை, பயறு வகைகள், நாட்டுக்கோழி முட்டை அல்லது வேக வைத்த மீன். தூண் 1. காலை பொழுதின் கட்டுப்பாடு. நெல்லிக்காய், மஞ்சள் புத்துணர்ச்சி தரும் பாதுகாவலன். இது சித்த மருத்துவத்தில் சர்க்கரை நோய்க்காக நேரடியாக கூறப்பட்ட ஒரு மருந்து. நெல்லிக்காய் செல்களின் முதிர்ச்சியை தடுத்து வாழ்நாளை நீடிக்க உதவும். ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த கதையை நினைவு கூறுங்கள். செயல். ஒரு பெரிய நெல்லிக்காயின் விதையை நீக்கி அதனுடன் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் சிறிது தண்ணீர் சேர்த்து அரைக்கவும். இந்த பானத்தை காலையில் வெறும் வயிற்றில் வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் அருந்தவும். விளைவு இரத்த சர்க்கரையை குறைப்பதோடு உடலுக்கு அழற்சி எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது. உணவின் சக்தி. நார்ச்சத்து, இலவங்கப்பட்டை வளர்சிதை மாற்றத்தின் இரட்டை எந்திரங்கள். நார்ச்சத்து. 3 வேளை உணவிலும் 1 கப் வேக வைத்த காய்கறிகள் அல்லது வெள்ளரி, கேரட் போன்ற பச்சை சாலட்களை சேர்க்கவும். குளுக்கோஸ் உறிஞ்சப்படும் வேகத்தை இது குறைப்பதாக அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. சினமன், இலவங்கப்பட்டை. சாதாரண டீ காபிக்கு பதிலாக இலவங்கப்பட்டை டீ பால் சர்க்கரை இல்லாமல் அருந்தவும். இது இன்சுலின் உணர்திறனை அதிகரித்து உடலில் பிரவுனிங் ஆஃப் ஃபேட் என்ற செயல்முறையை தூண்டுகிறது.
உணவின் சக்தி, முளைகட்டிய வெந்தயம், இயற்கையின் இன்சுலின். இதில் உள்ள கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்துக்கள் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துவதில் அற்புதமாக செயல்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. நாள் 1 ஊற வைத்தல், நாள் 2 முளைத்தல், நாள் 3 முழு வளர்ச்சி. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை இரவில் ஊற வைக்கவும், அடுத்த 3 நாட்களுக்கு அதில் சிறிது தண்ணீர் தெளித்து முளை கட்டவும். 4 முளைத்த பின் 1 ஸ்பூன் அளவு அப்படியே மென்று சாப்பிடலாம் அல்லது அரைத்து ஜூஸாக அருந்தலாம். 300, 400 என இந்த சர்க்கரை அளவை கூட இது கணிசமாக குறைத்திருக்கிறது. உணவுக்கு பின் செயல்பாடு. சர்க்கரை இரத்தத்தில் தங்குவதை தடுத்து உடனடியாக சக்தியாக மாற்றுங்கள். சர்க்கரை இது உடல் தசை. நீங்கள் உண்ட உணவு குளுக்கோஸாக மாறி இரத்தத்தில் கலக்கிறது. அந்த குளுக்கோஸை உடனடியாக தசைகளுக்கு அனுப்பி சக்தியாக பயன்படுத்தினால் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு இயல்பாகவே குறையும். 3. உணவுக்கு பின் செயல்பாடு. உணவுக்கு பின் 15 நிமிடங்கள் எளிய பயிற்சிகள், பெரிய மாற்றங்கள். ஹீல் ரைசஸ், குதிகால் உயர்த்துதல். சாப்பிட்டு 30 நிமிடம் கழித்து நின்று கொண்டு உங்கள் குதிங்கால்களை 50 முறை உயர்த்தவும். இந்த பயிற்சி இரத்தத்தில் உள்ள சர்க்கரை நேரடியாக கெண்டைக்கால் தசைகளுக்கு செலுத்துகிறது. ஜென்டில் வாக், மெதுவான நடை. சாப்பிட்ட பிறகு 15 நிமிடங்கள் மிக வேகமாக இல்லாமல் நிதானமாக நடக்கவும். தேரையர் சித்தர் கூறியது போல் நன்கு பெற உண்ட பின் குறு நடையும் கொள்வம் என்ற இது இரத்த சர்க்கரையை சீராக வைக்கிறது. 4. முழுமையான நல்வாழ்வு. உணவை மென்று உண்ணுதல் செரிமானத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான படி. கார்போஹைட்ரேட் செரிமானம் வாயிலேயே தொடங்கி விடுகிறது. உணவை நன்கு மெல்லும்போது உடலுக்கு தேவைப்படும் இன்சுலின் அளவு குறைகிறது. பலர் 5 முதல் 10 நிமிடங்களில் அவசரமாக சாப்பிடுகிறார்கள். இது தவறு. ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைந்தபட்சம் 5 முதல் 10 முறை வரை நன்கு மென்று உண்ணுங்கள். இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் சரியாக பின்பற்றி பலர் தங்கள் இரத்த சர்க்கரை அளவை 50% வரை குறைத்துள்ளனர். 4. முழுமையான நல்வாழ்வு. மகிழ்ச்சியான மனநிலை உங்கள் சக்தி வாய்ந்த கூட்டாளி. மன அழுத்தம் மற்றும் எதிர்மறை உணர்வுகள் உங்கள் ஹார்மோன் சமநிலையையும் இரத்த சர்க்கரை அளவையும் பாதிக்கலாம். அமைதியான மற்றும் திருப்தியான மனநிலையை வளர்த்துக்கொள்ள யோகா மற்றும் தியான பயிற்சிகளை பின்பற்றுங்கள். ஒரு நிலையான மனம் நிலையான உடல் நலத்திற்கும் சீரான சர்க்கரைக்கும் துணை புரியும். உங்கள் வெற்றிக்கான வழிகாட்டி ஒரு பார்வை. காலை பொழுதின் கட்டுப்பாடு. புரதம் நிறைந்த காலை உணவு, நெல்லிக்காய் மஞ்சள் பானம். உணவின் சக்தி, உணவில் நார்ச்சத்து, இலவங்கப்பட்டை டீ, முளைகட்டிய வெந்தயம், குதிகால் உயர்த்துதல், 15 நிமிட நடை, முழுமையான நல்வாழ்வு, நன்கு மென்று உண்ணுதல், மகிழ்ச்சியான மனநிலை. சிறு பழக்கங்கள், பெரிய மாற்றங்கள். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில். இன்று முதல் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வாருங்கள். உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். உங்கள் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த நீங்கள் பின்பற்றும் வெற்றிகரமான வழிமுறைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வழங்கியவர் மற்றும் மூலம் இந்த பயனுள்ள தகவலை வழங்கிய சித்த மருத்துவ ஜெயரூபா ஸ்ரீ வர்மா மருத்துவமனை, ஹெல்த் கஃபே தமிழ் யூடியூப் சேனல். நன்றி.